சிவஸ்துதியில் திருமூல திருமந்திரத்தில் ஒரு பாடலை சிந்திக்கப்படும். வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவன் அருள் அல்லது தான் அமர்ந்தோறும் தனி தெய்வம் மற்ற இல்லை ஊனமர்ந்தோரை உணர்வது தானே. அதாவது ஒரு வழிபாட்டினுடைய நுட்பம் பாருங்க, உணர்வது தானே அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறார். இப்போ நம்ம ஒரு திரைப்படத்தை காண செல்கிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம், அப்போ கண்ணுக்கு வேலை. ஒரு அருமையான இசை நிகழ்ச்சியை நாம் கேட்க செல்கிறோம், அப்போ காதுக்கு வேலை. ஒரு உணவகத்திற்கு செல்லுகிறோம், அப்போ வாய் அப்படிங்கிற ஒரு புலனுக்கு வேலை. அந்த மாதிரி கோயிலில் போய் என்ன புலனுக்கு நாம் வேலை தருகிறோம் என்று சொன்னால் உணர்வது தானே அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ கோயில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உணர்கின்ற பண்பை பெறுவதாக இருந்தால் அது பேர் கோயில். அது எவ்வளோ நுட்பமாக சொல்கிறார் பாருங்க. அப்போ கோயிலுக்குள்ள போய் என்ன உணர்வு, எதை உணர்வது கோயில், எந்த உணர்வு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சிவன் அருள், அருளை உணர்வது அப்படிங்கிறது தான். அப்போ அருளை உணர்ந்து கொள்ள தான் முடியும், உணரணும். அறிவது வேறு, உணர்வது வேறு, செயல்படுவது வேறு. இதை காயத்ரி மந்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லும். தன்மகேசாய வித்மகே வாக்விசுத்தாய தீமஹி தன்ன சிவ பிரச்சோதயாத். வித்மகே அப்படின்னு ஒரு வார்த்தை, இது எல்லா காயத்ரி மந்திரங்கள்லேயும் வரும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் சொல்லக்கூடியதை காயத்ரின்னு சொல்கிறேன். இது ஒரு யாப்பு முறை, செய்யுள் அமைப்பு முறை. யாப்பு அப்படின்னா செய்யுள் அமைக்கக்கூடிய ஒரு கட்டு. யாத்தல்னாலே கட்டுதல்னு அர்த்தம். முறையாக அமைக்கப்பட்டிருக்கிற சொற்களின் வரிசை, அது இசைக்கு காரணமாக இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, வித்மகே அறிவது, தீமகி உணர்வது, பிரச்சோதயா செயல்படுவது, தூண்டப்படுவது. அப்போ கோயில்களில் இருக்கக்கூடிய சாமிக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு என்ன அப்படின்னா உணர்வது. ஏன் இப்போ இதெல்லாம் சொன்னேன்? திரைப்படத்தில் அங்கே காண்பது வேலை, அதை மாதிரி உணவத்தை எதுக்கு சொல்கிறேன், அங்கே சாப்பிடுவது வேலை. அது மாதிரி ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இறை அருளை உணர்வது. இறையருள் எப்படி இருக்கிறது, நம்மோடு எந்த வகையிலே தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உணர்ந்து கொள்ள தான் முடியும். மனம் சார்ந்து தான் அது சாத்தியம். அப்போ அந்த உணர்வு எப்படி இருக்கும், எப்போ அது சாத்தியம் அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு விக்கிரகத்தை நம்ம ஆலயத்தில் பார்க்க போய் தொடர்ந்து பார்த்து வெறும் சாமியினுடைய திருவுருவத்தை பார்க்குறோம், அப்போ தாரதாரையாக விரும்பி தொழும் அடியார் நம்ம அம்மாவை பார்க்குற மாதிரி, நம்மளுடைய தகப்பனாரை பார்க்குற மாதிரி, நமக்கு விரும்பியவரை நாம் பார்க்குற மாதிரி ஒரு உள் உணர்வு வரணும். விரும்பி தொழும் அடியார் பிழிநீர் மல்கி, கண்ணில் தாரதாரையா ஜலம் வரணும். விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி. இந்த உடல் மேலே இருக்கக்கூடிய இந்த முடிகள், ரோமக்கால்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் அப்படியே நிமிர்ந்து இருக்குமா. மொழி தடுமாறும்,
விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகின்னு சொல்கிறார். ஒரு விதமான மகிழ்ச்சி, என்னன்னே தெரியல. அந்த அந்த சுவாமியை மாத்திரம், அந்த ஒரு அம்பாளாக இருக்கட்டும், சுவாமியாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், பைரவராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவர் பார்க்கும்போது ஒரு ஆனந்தம். அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து. எங்கே நிற்கிறோம்? சன்னதியில் நிற்கிறோமா, இல்லை வெளியில் நிற்கிறோமா, பக்கத்தில் யார் நிற்கிறா, பின்னாடி இருக்கிறவளுக்கு மறைக்கிறதா, அதெல்லாம் எதுவும் தெரியாது. அறிவு இழந்து. அப்போ இதெல்லாம் உணர்வு. விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன பித்தர் ஆவதென்றால் அபிராமி சமயம் நன்றே. அந்த உணர்வு தான். இந்த மாதிரி ஒரு உணர்வு எந்த ஒரு திருவுருவத்தின் முன்னே நமக்கு ஏற்படுகிறதோ அதுதான் சிவன் அருளை பெற்று தருகின்ற திருவுருவம், நமக்கான திருவுருவம். அது வரைக்கும் நீங்கள் எல்லா கோயிலும் போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு வந்துடுது அப்படின்னா அப்போ இறையருள் சக்தி நமக்கு உள்ள பதிய ஆரம்பிச்சிருது. அப்படி பதிஞ்சிருத்து அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சுவாமியை இறுக்கி பிடிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசும். இது முதல் நிலை. ஏன் தான் அழணும்னு தெரியாது. அப்படி ஒரு அழுக வரும், அப்படி ஒரு ஆனந்தம் வரும். அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் கோயிலுக்குள்ளே நாம் உணர வேண்டியது. அதனால தான் உணர்வது தானே அப்படிங்கிற வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை திருமூலருடைய வார்த்தை, ஞான சூத்திரம். அப்போ அந்த சாமியினுடைய திருவுருவத்துக்கு முன்னாடி போனால் இந்த மாதிரி ஒரு உணர்வு வரணும். அந்த உணர்வது தான் நமக்கு அந்த அனுகிரகத்தை நமக்கு வாங்கி கொடுக்கும். அது வந்ததுக்கு உண்டான அடையாளமும் தான். அப்படி ஒரு அழுகையாக வரும், அப்படி ஒரு சந்தோஷம் வரும், அப்படி ஒரு தெளிவு வரும். அப்படிப்பட்ட அந்த மெய்யுணர்வை நாம் பெற முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.